சென்னையில் இளைஞர் ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்தில் இருவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மணலி நகர் அருகே இளைஞர் விஜய் ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இருவரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தலைமறைவாக உள்ளவர்களை பிடிப்பதற்காக 4 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம். சோலமன், இளைஞர் ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்தில் தற்பொழுது வரை என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, விவரிங்க. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த விச்சூர் கிராமத்தை சேர்ந்த விஜய் என்பவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகளானது நிலுவையில் இருந்து வருகிறது. இன்று காலை விச்சூர் கிராமத்துல அவர் இருசக்கர வாகனத்துல சென்று கொண்டிருந்த போது அப்போது திடீரென ஒரு நபர் வழிமறித்திருக்கிறார். விஜயை நோக்கி அந்த நபர் அறிவாளால் ஓட ஓட விரட்டி கொலை செய்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த மணலி புதுநகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு உடலை கைப்பற்றி இது தொடர்பாக விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக தடயவியல் நிபுணர்களும் சம்பவ இடத்திற்கு தீவிரமாக விசாரணை நிகழ்த்தி வருகின்றனர். இந்த நிலையில இந்த கொலையானது முன்விரோதம் காரணமாகத்தான் நடந்திருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து மொத்தம் 4 தனிப்படைகள் அமைத்து இந்த வழக்குல தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த வழக்குல விசாரணையில 2 நபர்களை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பாரதி என்கிற பாரதி ராஜா மற்றும் எழில் என்கிற எழிலரசன் ஆகிய 2 நபர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடம் தீவிர விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த வழக்குல தலைமறைவாக இருக்கக்கூடிய நபர்களையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். முன்விரோதம் காரணமாகத்தான் இந்த கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் விஜய்க்கும் அந்த நபர்களுக்கும் இடையே பிரச்சனையா என்ற கோணத்துல இந்த விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். 20 மணி நேரத்துல 2 கொலைகள் மணலி புதுநகர் காவல் நிலைய எல்லையில நடந்திருக்கும் சம்பவமானது அப்பகுதியில மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில தற்போது ரவுடிகளை கணக்கெடுக்கும் கூடிய பணியில போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக A+ கேட்டகரி, A கேட்டகரி, B, C உள்ளிட்டவை பிரித்து அவர்கள் நீதிமன்றத்துல ஆஜராகாமல் இருக்கக்கூடிய ரவுடிகள், அதே போன்று முன்விரோதம் இருக்கக்கூடிய ரவுடிகள் அனைத்தையும் கணக்கெடுத்து அவர்களை கைது செய்யக்கூடிய பணியிலும் அதே போன்று பிரமாண பத்திரத்துல கையெழுத்து வாங்கக்கூடிய பணியிலும் தொடர்ச்சியாக காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சோலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.